அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமி ஃபவுண்டேஷன்லேருந்து இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு மனதின் சக்தி. இந்த மனதோட சக்தியை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியும்னா இந்த மலையவே கூட நம்ம ஆட்டி வைக்க முடியும். ஏன்னா இந்த மனதோட பவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இருக்குது. நம்ம மலையவே அசைக்கக்கூடும். ஆனால் நம்ம லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹெல்த் இஷ்யூ. இதிலிருந்து வெளிவர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வெளிவரதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய மனோசக்தி தான். ஸோ மனசை எவ்வளோ ஸ்ட்ராங்காக, உங்களுடைய ஆத்மாவை எவ்வளோ ஒரு நேர்மறை உணர்வோட, நம்பிக்கையின் உணர்வோட, நன்றி உணர்வோடு இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வழங்க முடியும். இப்போ வெளி உலக ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, உள் உலகம் வாழ்க்கை ஒன்று இருக்குது. வெளியில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு ஒரு 1 crore ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் மனதில் தான் ஃபஸ்ட்டு நினச்சாதான் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான எல்லா நிகழ்வுகளும் இந்த யூனிவர்சல் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு 1 crore வேணும், 50 லட்சத்துக்கு வேணும், 2 கோடிக்கு வீடு வேணும்னு. ஆனால் அந்த மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் இப்போ வீடு ஒரு ரெண்டட் கொடுக்கவே ஒரு 10,000 15,000 கொடுக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளால் வாங்க முடியுமா? எல்லார்கிட்டையும் மனதில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய உள்ளுணர்வு, அந்த இன்னர் டயலாக் நெகட்டிவாக இருக்கும்போது வெளி உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இதே மாதிரி தான் நீங்கள் கோயிலில் போகிறீங்க, ஹோமங்கள் பண்ணுறீங்க, பல வழிபாடுகளில், பல தியானங்களில் பண்ணும்போது உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுமோ சொல்லி அதை ஸ்ட்ராங்காக ப்ரேயர் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பிரார்த்தனை ஏன் நடக்க மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள் உலகத்தில், உள் உணர்வில் அந்த பிரார்த்தனை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஸோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி எல்லார்ட்டையும் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்மளால் இந்த ரெண்டட் கொடுக்கறதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கே, நம்மளுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கே, இந்த வருமானத்தில் எப்படி நம்ம வீடு வாங்க முடியும், எப்படி லோன் கட்ட முடியும், இப்படி பல கொஸ்டின்கள் உங்களுக்குள்ளே கேட்டு உங்களுடைய அந்த ப்ரேயர், உங்களுடைய அந்த விருப்பங்கள் நிறைவேறாமல் போகுது. ஸோ உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாததை, நேர்மறையான இருக்கிறது எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனால் வெளி உலகத்தை வச்சு உங்களுடைய உள் உலகத்தை அந்த டிசைட் பண்ணிடாதீங்க. நீங்கள் உள் உலகம் மூலமாக ஆசைப்படுறீங்க இல்லையா, ஒரு 20 lakhsக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வெளி உலகத்தில் உங்களுக்கு பெட்ரோல் போடக்கூட கஷ்டமாக இருக்குங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வச்சு உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஸோ இன்னைக்குள்ள சங்கல்பம், சூழ்நிலைகளை வச்சு, இன்னைக்குள்ள நிலைகளை வச்சு உங்கள் மனதுக்குள்ள அந்த சங்கல்பத்தை முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உள்ள நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெளியில் மாறும். வெளி சூழ்நிலைகளை வச்சு உங்களுடைய ஆசைகளை முடிவு பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும், உங்களை இழந்து போன உறவுகளை மீட்கணும், உங்களுக்கு ஒரு அன்பான உறவு கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு பேர், புகழ், கௌரவம், பதவிகள் இதெல்லாம் வரணும், உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழணும். இதெல்லாம் ஆத்மார்த்தமாக மனதில் நன்றாக உணருங்க. ஆனால் வெளி சூழ்நிலைகளை வச்சு உள் சூழ்நிலைகளுக்கு முடிவு கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்புல நடக்கிறதுக்காக இந்த அண்ட சராசரமும், நவகிரகங்கள், பல விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்தில் மாறும். ஆனால் உங்கள் ப்ரேயரோ, உங்களுடைய விருப்பங்களோ நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இந்த வெளியில் நடக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு நீங்கள் ஒரு உணரும் போது உங்களுடைய அந்த ப்ரேயர், உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் போகுது. ஸோ இப்போ உங்கள் மனதை ரொம்ப தெளிவாக, ரொம்ப விஷாலமாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ அதை உணருங்க. உணரும் போது அதை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து நீங்கள் மனதில் ஆத்மார்த்தமாக என்ன உணர்றீங்களோ அது பிரபஞ்சம் கொடுக்க முடியும். அதுதான் மனம். அந்த மனத்துக்குரிய அவ்வளோ சக்தி. அதான் மனம் இருந்தால் மந்திரம் தேவையில்லை. மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சிருஷ்டி பண்ண முடியும், அதை பிரத்யட்சமாக நம்ம உணர முடியும். ஆனால் ஒரே ஒரு காரணம், இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு உங்களுடைய விருப்பங்களை கம்பேர் பண்ணாமல் நீங்கள் என்ன ஆத்மார்த்தமாக ஆசைப்படுறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். நான் வழிபடுற அந்த இறை சக்தி பிரபஞ்சம் எனக்கு உதவுன்னு ரொம்ப முழுமையாக உணர்ந்து உங்களுடைய
லட்சியங்கள், விருப்பங்கள் எல்லாம் கூட ரொம்ப ஹையஸ்ட் நிலையில் உயர்ந்ததா, மனித குலத்துக்கு சேவை பண்ணக்கூடிய மிகப்பெரிய விருப்பங்களையும் மிகப்பெரிய லட்சியங்களையும் உணருங்க. அந்த உணர்ந்து அந்த விருப்பங்கள் நடக்கிறதுக்காக பிரபஞ்சம் எல்லா விதமான வளங்களையும் எல்லா விதமான மக்களையும் சூழ்நிலைகளும் உங்கள் முன்னாடி கொண்டு வர முடியும். நன்றி.